நம்ம ஃபர்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா தேன் மிட்டாய். 90s கிட்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா குழந்தைகளோட மற்றும் எல்லா ஏஜ் கேட்டகரிஸும் சாப்பிட்ற ஒரு ஸ்வீட் தான் இது. ஸோ இந்த ஐட்டம் வந்து என்னோட ஃபேவரட் சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழ்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். அவங்க சொன்ன மாதிரியே எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சாச்சு. ஸோ நம்ம வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம், வாங்க சமைக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 250 ml கப்பில் தான் வந்து மைதா அளந்துருந்தாங்க. ஆனால் எங்கிட்ட அது கிடையாது, 240 ml கப் தான் இருந்துச்சு. ஸோ நான் இதில் வந்து 250 mlக்கு ஏற்ற மாதிரி 2.25 கப்பு வந்து நான் இதில் போட்டிருக்கேன் மைதா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்துட்டு 1/4 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன், தயிர் வந்து கெட்டி தயிர் சொல்லியிருந்தாங்க, இது வீட்டு தயிர் தான், அதனால வந்துட்டு இது 2 ஸ்பூன் புளிக்காத வீட்டு தயிர். அப்புறம் நெய் வந்து 1 ஸ்பூன் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே சேர்ந்து முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்துட்டு ஃபுட் கலர் வந்து லிக்விடாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு லிக்விட் ஃபுட் கலர் கிடைக்கல. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த ஃபுட் கலர் வாங்கி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலந்து வச்சுருக்கோம். ஊற்றுவோம், எவ்வளோ கலர் வருதுன்னு தெரியலை, பார்ப்போம். ஐயோ, என்னடா இது, ஃபுட் கலர் சரியாக மிக்ஸ் ஆகலையா, அங்கங்கே இருக்குது. பார்ப்போங்க, இன்னும் நம்ம பிணைஞ்சு பார்ப்போம், கரெக்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் இழுத்து இது பண்ண சொன்னாங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மாவு போட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாவை வந்து நம்ம நல்லா அமுத்தி பிணைங்கிறத வச்சு தான் நம்மளுக்கு வந்துட்டு அதோட ஸ்வீட்டு அந்த டேஸ்ட்லாம் நல்லா கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கைக்கு ஒட்டாமல் இருக்க கொஞ்சம் நெய் போட்டு பண்ண சொன்னாங்க. நம்ம எதிர்பார்த்த கலர் வந்துடுச்சு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திட்டு தான் வந்திருக்கு. அது என் தப்பு தான். எப்படி எங்கே போய் மாவு கலர் யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் நான் ஏதோ பண்ணிட்டேன் போல். பரவாயில்ல, கிட்டத்தட்ட அந்த கலர் வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துருச்சு. இதை வந்து 4 மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து சுட முடியும். ஸோ நான் இப்போதைக்கு இதை 4 மணி நேரம் வச்சுட்டு சுடும்போது மறுபடியும் காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 4 hours ஆச்சு. 4 hours கழித்து இதை பார்க்க சொல்லியிருந்தாங்க. ஸோ 4 hours கழித்து ஓகே சாஃப்டாக தான் வந்திருக்கு. இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சக்கரை பாகை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ சக்கரை பாகுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த கப்பில் நம்ம மைதா எடுத்தோமோ அதே கப்பில் தான் வந்து சக்கரை பாகு போட சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கப்பில் தான் நான் எடுத்திருந்தேன். அதே கப்பில் 2 கப்பு சக்கரை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு தண்ணி, என்னோடய கப் வந்து 250 ml இல்லாதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றுறேன். ஓகே, சக்கரை பாகு ஆகிட்டுருக்கு. சக்கரை பாகு வந்து கம்பி பதத்தில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சக்கரை பாகு ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த இதை பொரித்து நம்ம தேன்மிட்டாய் பொரித்து உள்ளே போட்டுடலாம். ஓகே, நம்ம சக்கரை பாகை காய்ச்சிட்டே இருக்கோம். சைட் பை சைடு நான் வந்துட்டு ஆயில் வச்சாச்சு, அது சூடாகிட்டு இருக்குது. இந்த சக்கரை பாகு வந்து இப்போ கம்பி பதத்துக்கு வந்துருச்சா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதா வந்துருச்சுங்க, இதா ஒரு கம்பி பதம்.
ஆனால் நிற்கலை. இன்னும் நிற்குது. இன்னி கூட ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்க, அது ஆகிறதுக்குள்ளே நம்ம மாவை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு உரண்டை போட்டு வச்சுருவோம். எங்கிட்ட நாசில் இல்லை, அவங்க அதுக்கு வேறு ஐடியாஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அவங்க சொன்ன அளவுக்கு நான்ஸ்டிக்கியாக எனக்கு வரல. மேபி நான் உருட்டினது கொஞ்சம் அந்த மாதிரி இதுவாக கூட இருந்திருக்கலாம், தெரியலை. போட்டு பார்ப்போம். அவங்களுக்கு அழகாக தேன் மிட்டாய் வந்துருச்சு. நம்ம தேன் மிட்டாய் அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, கொஞ்சம் திக்காக தான் போட சொன்னாங்க பேஸு. இப்போ நான் சக்கரை பாகை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா கண்டிப்பாக தான் வந்திருக்கும். இப்போ இதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு எண்ணெய் பாட்டிலோட மூடி எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நான் போட போகிறேன். அவங்க ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண சொன்னாங்க, மூடி இல்லாதவங்க. பட் ஆனால் வந்து எனக்கு அது இஷ்டம் இல்லை. ஏன்னா தேன் மிட்டாய்னாவே அது ரவுண்டாக தான் இருக்கணும். அப்போ தான் அது ஒரு நல்லாயிருக்கும் சாப்பிட நம்மளுக்கும். என்ன மூடியில் கட் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் மூடி ஒட்டிக்குது, எடுக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. மேபி நான் நடுவில் ஏதாவது ப்ராசஸ் மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியலை. நம்ம பண்ண அளவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். ஓகே, வருது. 90s கிட்ஸ் என்னோட தேன் மிட்டாயை பார்த்து வெறுத்துடக்கூடாது. நானும் உங்களை மாதிரி தான் இப்போ தான் கற்றுக்கிறேன். சே, அந்த அக்கா எவ்வளோ ஈஸியாக எடுத்துட்டாங்க. டபக் 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 டபக்குன்னு எடுத்துட்டாங்க. நான் ஒரு வேளை ஆயில் போடாமல் இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு இந்த பீஸை மட்டும் போட்டு பார்ப்போம். எண்ணெய் சூடாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வேணால் நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டு மறுபடியும் நீட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் பண்ணி பார்க்குறேன். இதாக பாருங்கள், கீழெல்லாம் நல்லா தான் இருக்குது. அப்போ ஆயில் கொஞ்சம் போடணும் போல். இது ஏதோ நானே உருண்டை பிடிச்சி போடுற மாதிரி இருக்குது. சரி, இங்கே பார்ப்போம். அவங்க சொன்ன மாதிரி ஒட்டலை. அது நல்லா வேக வேக தனித்தனியாக பிரியுது. அது வரைக்கும் சந்தோஷம். 6 பீஸுக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. பரவாயில்ல, உப்பி தான் வந்திருக்கு. இதான் பாருங்கள். ஆனால் என்ன தேன் மிட்டாய் ஷேப்பில் இல்லை. நெக்ஸ்ட் டைம் நம்ம மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு மறுபடியும் அதே ஷேப்பில் கொண்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட் டைம் போட்டது வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் எண்ணெய் போட்டு நல்லா பெனஞ்சு மறுபடியும் மேலே கீழே எல்லாம் அவங்க வீடியோ பார்த்து மறுபடியும் எண்ணெய் போட்டுட்டு மறுபடியும் இப்போ ட்ரை பண்ணலாம். இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் அக்கா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. இப்போ தான் கற்றுக்கிறேன் உங்கள் வீடியோ பார்த்து. நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க. எங்களுக்கு இது நல்லா தான் வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். எங்களுக்கு வேறு கலர் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்திருக்கு. ஏன்னா நாங்கள் கலர் ஊற்றுனது அந்த மாதிரி ஊற்றிட்டோம் போல்.
ஸோ கலரும் பார்த்து தான் போடணும், இல்லைன்னா இந்த கலரில் தான் வருது. ஓகே, நல்லா இந்த சுற்றி வர அந்த இதெல்லாம் அடங்குனதுக்கப்புறம் அவங்க எடுக்க சொன்னாங்க. கொஞ்சம் தான் இருக்குது, மீடியம் ஃப்ளேம் தான். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வேகம் போடுறேன். இதுதான் வந்திருக்கு. இதை மறுபடியும் என்ன சக்கரை பாவுக்குள்ளே போடுறேன். ஃபஸ்ட்டே ஆல்ரெடி போட்டது இருக்குது, இப்போ இதுவும் போடுறேன். பார்ப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன மாதிரி 15 நிமிஷம் சக்கரை பாகில் வச்சுட்டு எடுத்துகிட்டு டேஸ்ட் பண்ணும்போது நம்ம மறுபடியும் பார்ப்போம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கம்மி பதத்துக்கு தான் நான் காய்ச்சினேன்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. ஸோ இது ஒரு சேலஞ்ச். இப்போ எனக்கு என்ன பண்ணலான்னு நானே யோசிச்சு இது கொஞ்சம் சூடு பண்ணிடலான் இருக்கேன். பார்ப்போங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எங்கள் வீட்டு குட்டீஸ் கிட்ட கொடுத்து ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போகிறோம் தேன் மிட்டாய். கண்டிப்பாவா? ஷியோரா? தேங்க்யூ தேங்க்யூ. தேன் மிட்டாய் மாதிரி இருக்கா? மாதிரி இருக்கு, கரெக்டா? அப்பா தேங்க்யூ, சூப்பரா, தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் ஜீரா இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாவு பிணைஞ்சது கொஞ்சம் தப்பானனால ஜீரா உள்ள இறங்கல, கொஞ்சம் ஜீரா வாயில போட்டோம்னா அந்த ஜீரா அப்படியே இறங்க. ஆனா நாங்க பார்த்து செஞ்ச யூடியூப் சேனல்ல நல்லா இருந்தது, எங்களுக்கு வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குட்டி குழந்தைங்க டேஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்தோம். ஃபைனலாக இது தேன்மிட்டாய் மாதிரி தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது அந்த அக்கா செஞ்ச அளவுக்கு வரல. அக்கா முதல்ல உங்களுக்கு தான் சாரி சொல்லணும். நீங்கள் செஞ்சது ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு. நான் பண்ண தப்பு என்னன்னா மாவு சரியாக பிணையில போல். பட் மற்றபடி எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் அந்த லேயர்ஸ் தெரியுது பாருங்கள், அதில் இறங்கியிருக்கு, அந்த ஜூஸ் இறங்கியிருக்கு. பத்தாதிக்கு மைதா மாவில் பண்ணினதுனால அந்த லேயர்ஸ்லாம் நல்லா தெரியுது. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா நான் பிணைஞ்சிருந்தேன்னா இன்னும் சூப்பராக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நேரம் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்கு. இந்த லோக்கல் கடையிலாம் பார்த்தீங்கன்னா உள்ள தேன் கம்மியாக தேன் மிட்டாய் வைப்பாங்கல்ல, அதே டைப்பில் தான் இருக்குது. பட் ஃபைனலாக இந்த தேன் மிட்டாய்னு சொல்லலாம். அரிசி உளுந்தில் பண்ணுறதை விட உண்மையாகவே மைதாவில் பண்ணுறது உண்மையாக டிஃப்ரெண்ட்டாக நல்லாவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் நாங்கள் பண்ண அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? இங்கே பாருங்கள், அவங்க போட்ட அளவுக்கு எங்களுக்கு வந்து தேன் மிட்டாய் இதுதான். எல்லாமே நாங்கள் இப்போ சக்கரை பாவில் போட்டு ஊற வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பாருங்கள். இதே மாதிரி நிறைய பேர் தேன் மிட்டாய் செஞ்சு உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வந்தது, உங்களுக்கு தேன் மிட்டாய் ஃபைனல் ரிசல்ட் என்ன வந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.